வெல்கம் டு செஃப் டு டோட்டல்கே. இன்றைக்கு திங்கக்கிழமை, அதனால் நிறைய நம்மளோட ஓடர்ஸ்கள் அனுப்ப வேண்டிய ஒரு நாள். திங்கக்கிழமைன்னு சொன்னால் நிறைய ஓடர்ஸ்களை நம்ம அனுப்ப வேண்டியிருக்குது. அதில் குறிப்பாக நாங்கள் தேன் அனுப்பணும். தேனுக்கு நான் ஊற்றி வச்சுக்கிறேன் பாருங்கள். நிறைய போத்தல் ஊற்றிக்கிறோம். இப்போ 2 போத்தல் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஊற்றி வச்சுக்கிறேன். மஷாலா எப்படி இதில் மாற்றம் எப்படி நடக்குதுன்றதை நேரடியாகவே பாருங்கள். ஏன்னா தேனுக்குன்னு சொல்லி சில குணங்கள் இருக்குது. லேசாக நம்ம நினச்சி மதிப்பிட இயலாது. தேன்ன்றது அல்லாஹினுடைய மிக மிக பெருமதியான ஒரு நிவாரணி. அந்த நிவாரணியில் நம்ம பிழையான ஒரு கான்செப்ட் என்ன செய்ய முடியாது, செஞ்சு கொள்ள முடியாது. இப்போ நம்ம தேன் ஒரிஜினல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்தால் மட்டும்தான் நாம் தேனை சேல் பண்ணுவோம். மற்றபடிக்கு நம்ம தேனை சேல் பண்ண மாட்டோம், தேன் இல்லைன்றே சொல்லிக்குவோம். ஏன்டா எங்களோட நான் கம்யூனிகேபிள் டிசீஸுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு 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 முயற்சியை நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம். உங்களுக்கு இதில் நிறைய தேவைகள் இருக்கும், நிறைய நீங்கள் அதில் தேவைப்பட்டவங்க இருப்பீங்க, நிறைய தேன் எடுத்து ஏமாந்தவங்க இருப்பீங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால முதல் கட்டமாகவே தேன் எடுத்துன்னா பிழையான ஒரு கான்செப்ட் தான் நம்மளோட மைண்டில் தோணுது. இதில் தேன் மாற்றத்தை பாருங்கள், எப்படி நான் ஊற்றின இடத்துல இருந்து எப்படி உயர்ந்து வருதுன்றதை பாருங்கள். தேனில் கலப்படங்கள் செஞ்சிருப்போம்னு சொன்னால் தேன் ஒரு நாளும் அதனுடைய ஆக்டிவாக காட்டாது. சரியா? கலப்படம் செஞ்சோம்னு சொன்னால் தேன் அதில் தேன் இல்லை தானே, அது கலப்படம் செஞ்சால் தேன் இல்லை, அது மாற்றம். ஆனால் தேன் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி தேன் வரும், ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு பூவுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த சீசன், இப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாளை அன்றைக்கு பாலப்பழம், காட்டில் பாலப்பழம் பூக்குற சீசன், பாலமரம் பூக்குற சீசன். அப்போ நிறைய பாலத்தேன்களை நாம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த தேன்லேயும் முத்தினது, பிஞ்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது தேன் சம்மந்தமாக. நம்ம தேனை பாருங்கள். இனி நாம் பொட்டில் மூடணும், மூடினா தான் சரி. இப்போ தேன் உயர்ந்துட்டுது. நான் உங்களுக்கு இதை காட்டுறதுக்காக வேண்டித்தான் நான் இதை வச்சேன். நான் பாருங்கள் எப்படி உயர்ந்து வருதுன்னு சொல்லி. இனி வடியும் நாம் இதை மூடுவோம். சரியா? பாருங்கள் எப்படி வந்திருக்கிறது பார்த்தீங்களா? இப்படியே உயர்ந்து வந்துட்டுது. நீ நாம் இதை மூடணும். நிறைய பேருக்கு இப்படியான விஷயங்கள் தெரியாது. இப்படியே ஏன் மூடினா ஏன் வடிக்க மாட்டது,